உலகின் மிகவும் ஊக்கமளிக்கும் மருத்துவர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் ஆங்கஸ் மெக்டொனால்ட் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1836 ஏப்ரல் 18 அன்னைக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனில் ஜேம்ஸ் மெக்டொனால்டுக்கும் மார்கரெட் பிரம்னர் மெக்டொனால்டுக்கும் மகனாக பிறக்கிறார் ஆங்கஸ் மெக்டொனால்டு. இவர் கூட பிறந்தவங்க 4 பேர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு ரோட் கான்ட்ராக்டராக, அதாவது சாலை ஒப்பந்ததாரராக இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குழந்தை பருவத்திலிருந்தே ஆங்கஸ் மெக்டொனால்டு ஒரு சுறுசுறுப்பான குழந்தையாகவும் அறிவாற்றல் மிக்க குழந்தையாகவும் இருந்து வந்தாங்க. இந்த நிலையில் 1841ஆம் ஆண்டு ஆங்கஸ் மெக்டொனால்டுக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக அபர்டீன்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பாரிஸ் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. இந்த பாரிஸ் ஸ்கூலில் பிரைமரி எஜுகேஷனில் ஆரம்பித்து ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. ஸோ அங்கு சேர்ந்து ஆங்கஸ் மெக்டொனால்டு இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆங்கஸ் மெக்டொனால்டு ஆரம்ப கல்வியின் போது ரீடிங், ரைட்டிங், அதாவது எழுத படிக்க கற்றுக்கிட்டு வந்தாங்க. அதேமாதிரி அரித்மேட்டிக், எண் கணிதத்தை படித்து வந்தாங்க. மேலும் இவருக்கு ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது மத போதனைகளும் வழங்கப்பட்டது. ஏன்னா பாரிஸ் ஸ்கூல் அப்படின்னாலே சர்ச்சு மூலமாக நிறுவப்பட்டு ஆதரிக்கப்பட்டு நடத்தப்படக்கூடிய ஸ்கூல்ஸ் தான் பாரிஸ் ஸ்கூல்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அது பரோக்கியல் ஸ்கூல்ஸ் அப்படின்னு இன்னைக்கு அழைக்கப்படுது. ஸோ அது மாதிரி ஒரு சர்ச் மூலமாக நிறுவப்பட்டு ஆதரிக்கப்பட்டு நடத்தப்படக்கூடிய அபர்டீனில் இருக்கிற ஒரு லோக்கல் பாரிஸ் ஸ்கூலில் தான் இவர் இவருடைய கல்வியை பயின்று வந்தாங்க. இதன் காரணமாக இவருக்கு மத போதனைகளும் வழங்கப்பட்டது. இதன் பிறகு 1846ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் ஆங்கஸ் மெக்டொனால்டு இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அந்த பாரிஸ் ஸ்கூலில் ஹையர் எஜுகேஷனும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி இருந்தனால அங்கு தொடர்ந்து ஆங்கஸ் மெக்டொனால்டு இவருடைய ஹையர் எஜுகேஷனையும் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் துரதிர்ஷ்டவசமாக 1847ஆம் ஆண்டு ஆங்கஸ் மெக்டொனால்டுக்கு வெறும் 11 வயது இருக்கும்போதே இவருடைய அப்பாவான ஜேம்ஸ் மெக்டொனால்டு இறந்து போயிடுறாங்க. இது ஆங்கஸ் மெக்டொனால்டுடைய குடும்பத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. இந்த இழப்பிலிருந்தும் துயரத்திலிருந்தும் மீண்டு வர்றதுக்கே ஆங்கஸ் மெக்டொனால்டுடைய குடும்பம் மிகவும் சிரமப்பட்டு வந்தாங்க. இருந்தபோதும் ஆங்கஸ் மெக்டொனால்டு தொடர்ச்சியாக இவருடைய பள்ளி பாடங்களை அந்த பாரிஸ் ஸ்கூலில் படித்து வந்தாங்க. ஆனால் போக போக ஆங்கஸ் மெக்டொனால்டுடைய குடும்பம் ஒரு நல்ல நிலையிலிருந்து படிப்படியாக மோசமான நிலையை நோக்கி போக ஆரம்பிச்சிருந்தாங்க. இதன் காரணமாக 1849ஆம் ஆண்டு, அதாவது ஆங்கஸ் மெக்டொனால்டுடைய அப்பா இறந்த 2 ஆண்டுகளுக்குள்ள ஆங்கஸ் மெக்டொனால்டு இவருடைய படிப்பை நிப்பாட்டணும் அப்படின்ற நிலைமை ஏற்படுது. நிறுத்திட்டு வேலைக்கு போகணுன்ற நிலையும் ஏற்படுது. இதனால் இந்த 1849ஆம் ஆண்டு ஆங்கஸ் மெக்டொனால்டு இவருடைய பள்ளி படிப்பை பாதியிலே நிப்பாட்டிடுறாங்க. பாதியிலே நிப்பாட்டின இதே 1849ஆம் ஆண்டு ஆங்கஸ் மெக்டொனால்டுடைய அம்மாவான மார்கரெட் பிரம்னர் மெக்டொனால்டு அவங்க ஆங்கஸ் மெக்டொனால்டையும் இவர் கூட பிறந்த 4 பேரையும், அதாவது ஆங்கஸ் மெக்டொனால்டுடைய குடும்பத்தில் ஆங்கஸ் மெக்டொனால்டு உட்பட 5 பேர் மொத்தமாக இருக்கிறாங்க, குழந்தைகள் மட்டுமே. ஸோ இவருடைய அம்மா அப்படின்னு 6 பேர். ஸோ இவருடைய அம்மா ஆங்கஸ் மெக்டொனால்டையும் இவர் கூட பிறந்த 4 பேரையும் ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனில் இருந்து அதே ஸ்காட்லாண்டுடைய பேம்ஷரில் இருக்கிற கிரேஞ்ச் அப்படின்ற இடத்துக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஏன்னா இந்த பேம்ஷர் அப்படின்ற இந்த ஒரு கவுண்டியில் இருக்கக்கூடிய நியூ மில் அப்படின்ற இடத்துல தான் இவருடைய அம்மா ஆங்கஸ் மெக்டொனால்டுடைய அம்மா பிறந்து வளர்ந்துருந்தாங்க. இதன் காரணமாகவே இந்த பேம்ஷர் அப்படின்ற இந்த ஒரு கவுண்டியை சுற்றியே இவருடைய அம்மாவினுடைய ரிலேட்டிவ்ஸ், உறவினர்கள் இருந்தாங்க. ஸோ இதனால் இவருடைய குடும்பமும் ரொம்ப மோசமான நிலைக்கு வந்துட்டாங்க. இவருடைய அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. அப்படின்றனால தான் இவருடைய அம்மா ஆங்கஸ் மெக்டொனால்டையும் இவர் கூட பிறந்த 4 பேரையும் அழைச்சிட்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனில் இருந்து அந்த ஸ்காட்லாண்டுடைய பேம்ஷரில் இருக்கிற அந்த கிரேஞ்ச் அப்படின்ற இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அந்த கிரேஞ்சில் ஒரு ஃபார்ம் லேபரராக இவர் ஆங்கஸ் மெக்டொனால்டு பணிபுரிய தொடங்குறாங்க. அதாவது ஒரு விவசாய நிலத்திலையும் பண்ணையிலையும் இவர் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. படிப்படியாக இந்த
49 இந்த காலகட்டத்தில் வெறும் 13 வயசு தான் ஆங்கஸ் மெக்டொனால்டுக்கு. ஸோ அந்த 13 வயசுலேயே இவர் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக விவசாய நிலங்களில் பயிரிடுறது, அந்த பயிர் சார்ந்த வேலைகளில் ஈடுபடுறது, அதுக்கப்புறமா பண்ணையில் அந்த பண்ணை விலங்குகள், அங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடு இது மாதிரியான பண்ணை விலங்குகள், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய விலங்குகள், ஸோ அதை பராமரிக்கிறது, இது மாதிரி ஆங்கஸ் மெக்டொனால்டு வந்து சில ஆண்டுகள் வந்து அங்கே இவருடைய பணியை வந்து செஞ்சு வந்தாங்க. இந்த நிலையில தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரேஞ்சிலே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூல் மாஸ்டரான ஆர்தர் ஜெரார்ட் அப்படின்ற ஒரு நபர், அவர் ஒரு பள்ளி ஆசிரியர். ஸோ அவர் வந்து இவருடைய, அதாவது ஆங்கஸ் மெக்டொனால்டோடைய குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறாங்க. மேலும் ஆங்கஸ் மெக்டொனால்டுக்கு வந்து என்னதான் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்ற நிலை இருந்தாலும் படிக்கணும் அப்படின்ற விருப்பமும் இருந்தது. ஸோ இந்த விஷயத்தை அந்த ஆர்தர் ஜெரார்ட் அப்படின்ற ஸ்கூல் மாஸ்டர் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவர் வந்து அவருடைய வீட்டுக்கு ஆங்கஸ் மெக்டொனால்டை படிக்கிறதுக்கு அழைக்கிறாங்க. ஸோ இவர் வந்து காலையிலேருந்து மாலை வரைக்கும் ஆங்கஸ் மெக்டொனால்டு வந்து வேலைக்கு போவாங்க. ஒரு ஃபார்ம் லேபராக வந்து வேலைக்கு போய் அங்கே ஒரு விவசாய நிலம், பண்ணை நிலத்தெல்லாம் வேலை பார்த்துட்டு மாலை நேரத்தில் ஆங்கஸ் மெக்டொனால்டு வந்து அந்த ஆர்தர் ஜெரார்ட் அப்படின்ற அந்த ஸ்கூல் மாஸ்டருக்கு கீழே அவருடைய வீட்டுக்கு போய் இவருடைய பள்ளி பாடங்களை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு ஆங்கஸ் மெக்டொனால்டோடைய அம்மா ரொம்பவே சப்போர்ட்டாகவும் இருந்து வந்தாங்க. ஸோ இது மாதிரி ஆங்கஸ் மெக்டொனால்டு வந்து அந்த ஆர்தர் ஜெரார்ட் அப்படின்ற ஸ்கூல் மாஸ்டருக்கு கீழே இவருடைய பள்ளி பாடங்கள் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. மேலும் எக்ஸாமினேஷன் அப்படின்னு வரும்போது அந்த பேம்சருடைய எஜுகேஷன் போர்டில் இவர் வந்து எக்ஸாமினேஷன் போய் ஒவ்வொரு வருடமும் அட்டன் பண்ணலாம். ஸோ அது மாதிரி இவர் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து 1851 காலகட்டத்தில் இவருடைய பள்ளி பாடத்தை நிப்பாட்டின 2 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் இவருடைய பள்ளி பாடத்தை தொடங்குறாங்க. ஸோ அப்போ இவருக்கு 15 வயசு இருந்தது. இவருடைய 15 வயசிலிருந்து 1851ஆம் ஆண்டிலிருந்து ஆங்கஸ் மெக்டொனால்டு வந்து இவருடைய பள்ளி பாடங்களையும் படிச்சுக்கிட்டே வேலையிலையும் ஈடுபட்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அந்த ஆர்தர் ஜெரார்ட் அப்படின்ற ஸ்கூல் மாஸ்டர் வந்து நீ மேலே படிக்கலாம், நல்லா அண்டர் கிராஜுவேட்லாம் படிக்கலாம், நீ நல்லா படிக்கிற அப்படின்னு ஆங்கஸ் மெக்டொனால்டை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து ஆங்கஸ் மெக்டொனால்டு ஏற்றுக்கிறாங்க. ஆனால் ஆங்கஸ் மெக்டொனால்டு வந்து பள்ளி பாடங்கள் முடித்ததுக்கப்புறமா கல்லூரி சேர்ந்து படிக்கிறதுக்கு இவர்கிட்ட பணம்லாம் கிடையாது. அதை பற்றி கேட்கும்போது ஆர்தர் ஜெரார்டு வந்து நீ நல்லா படித்து ஒரு காம்படிட்டிவ் ஸ்காலர்ஷிப்புக்கு உண்டான எக்ஸாமினேஷன் இருக்குது, அதை அட்டன் பண்ணி அந்த ஒரு எக்ஸாமினேஷனில் நீ நல்ல மதிப்பெண் பெற்றால் உனக்கு அந்த காம்படிட்டிவ் ஸ்காலர்ஷிப்பானது வழங்கப்படும். அந்த உதவித்தொகையை பயன்படுத்தி ஸ்காட்லாண்டுடைய அபர்டீனில் இருக்கிற கிங்ஸ் காலேஜ் அபர்டீன் அங்கே போய் படிக்கலாம் அப்படின்னு அவர் வந்து ஆலோசனை கொடுக்குறாங்க. இதுக்காக இவர் பள்ளிப்பாடங்கள் படிக்கும்போதே அந்த காம்படிட்டிவ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷனுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன்லையுமே கூட ஆங்கஸ் மெக்டொனால்டு ஈடுபட்டு வந்தாங்க. இதுக்கிடையில் 1855ஆம் ஆண்டு இவருடைய 19 வயதில் ஆங்கஸ் மெக்டொனால்டு வந்து இவருடைய பள்ளி பாடத்தை வந்து முடிக்கிறாங்க. பள்ளி பாடங்கள் அந்த ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை முடிக்கிறது மட்டும் இல்லாமல் காம்படேட்டிவ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷனில் இவர் வந்து நல்ல மதிப்பெண் பெற்று காம்படேட்டிவ் ஸ்காலர்ஷிப்பையும் இவர் வந்து பெற்றுறாங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் பெற்ற உடனே இதை பயன்படுத்தி இவர் வந்து அந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற ஸ்காட்லாண்டுடைய பேம்ஸ்டரில் இருக்கிற கிரேஞ்சில் இருந்து மறுபடியும் ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனுக்கு 1855ஆம் ஆண்டு ஆங்கஸ் மெக்டொனால்டு கிளம்பிடுறாங்க. இந்த சமயம் இவருடைய அம்மா, இவர் கூட பிறந்தவங்களும் அபர்டீனுக்கு வந்து கிளம்புறாங்க. அந்த அபர்டீனில் இருக்கக்கூடிய கிங்ஸ் காலேஜ் அபர்டீனில் இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அது இன்னைக்கு வந்து யூனிவர்சிட்டி அண்ட் கிங்ஸ் காலேஜ் ஆஃப் அபர்டீன் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அங்கே இவர் ஜாயின் பண்ணி எம்ஏ மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து 1855ஆம் ஆண்டிலிருந்து ஆங்கஸ் மெக்டொனால்டு வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே சிறப்பாகவும் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இது என்ன மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் எம்ஏ அப்படின்றது வந்து பேரளவில் எம்ஏ அப்படின்னு இருந்தாலும் இது மாஸ்டர்ஸ் டிகிரி கிடையாது. இது வந்து அண்டர் கிராஜுவேட் ஆனர்ஸ் டிகிரி தான். குறிப்பாக இது வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற சில பல்கலைக்கழகங்கள்லையும் இங்கிலாந்தில் இருக்கிற 2 பல்கலைக்கழகங்களில் மட்டும் இந்த எம்ஏ மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்றது ஒரு அண்டர் கிராஜுவேட் ஆனர்ஸ் டிகிரியாகவே வழங்கப்படும். குறிப்பாக சொல்லப்போனால் இவர் படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனுடைய கிங்ஸ் காலேஜ் அபர்டீன், அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா, யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ, யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ் இது போன்ற யூனிவர்சிட்டிஸ்லையும், அதுமாதிரி இங்கிலாந்தில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் இந்த 2 பல்கலைக்கழகங்கள்லையும் ஸோ இந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸில் மட்டும் எம்ஏ மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்றது
அண்டர் கிராஜுவேட் ஆனர்ஸ் டிகிரியாக வழங்கப்படும். ஸோ அதை தான் வந்து ஆங்கஸ் மெக்டொனால்ட் படித்து வந்தாங்க. படிக்கும்போது இவருக்கு வந்து தேவாலய பணிகளில் ஈடுபடணும் அப்படின்ற விருப்பம் ஏற்படுது. ஸோ தொடர்ச்சியாக இவர் ரொம்ப சிறப்பாக படிக்கிறாங்க. அடுத்து 1859ஆம் ஆண்டு இவருடைய 23 வயதில் ஆங்கஸ் மெக்டொனால்ட் வந்து அந்த எம்ஏ மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து அந்த கிங்ஸ் காலேஜ் அபர்டீன்லேருந்து முடிக்கிறாங்க. முடிக்கும்போது இவருக்கு வந்து ஹட்டன் பிரைஸ் வழங்கப்பட்டது. அந்தளவுக்கு இவர் ஒரு சிறந்த மாணவனாகவும் இருந்தாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனில் இருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா அங்கே இவர் ஜாயின் பண்ணி தியாலஜி இறையியல் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஆங்கஸ் மெக்டொனால்டுக்கு தேவாலய பணிகளில் ஈடுபடணும் அப்படின்ற விருப்பம் இருந்தனால இவர் வந்து தியாலஜி படிக்க ஆரம்பிக்கிறாங்க, இறையியலை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மெல்ல மெல்ல ஆங்கஸ் மெக்டொனால்டுக்கு மருத்துவத்தின் பக்கம் இவருடைய கவனம் திரும்ப ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவுடைய மெடிக்கல் ஸ்கூலான யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் இதுதான் வந்து அந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்த யுனைடெட் கிங்டம்லேயே இருந்த மிகவும் ப்ராமினெண்ட்டான ஒரு மெடிக்கல் ஸ்கூலாக இருந்தது. ஸோ அதை பற்றி தெரிய வந்த பிறகு அங்கே ஜாயின் பண்ணி மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு ஆங்கஸ் மெக்டொனால்ட் வந்து விருப்பப்படுறாங்க. இதன் காரணமாக 1860ஆம் ஆண்டு ஆங்கஸ் மெக்டொனால்ட் வந்து இந்த தியாலஜின்னு இவருடைய படிப்பை 1 இயருக்கு அப்புறம் பாதியில் நிப்பாட்டிட்டு இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் ஜாயின் பண்ணிடுறாங்க. இவருடைய 24 வயதில் அங்கே ஜாயின் பண்ணி மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் வந்து MBCHB மெடிசனே பேக்லோரேஸ் சிறுஜிஐ இது வந்து லட்டினில் எக்ஸ்பான்ஷன். ஸோ இதுவே இங்கிலீஷில் வந்து MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இது தான் வந்து ஆங்கஸ் மெக்டொனால்ட் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்கும்போது இவர் வந்து அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை, மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம் அதாவது பிரசவம் பார்க்குறது, அதேமாதிரி கைனகாலஜி பெண் நோயியல் இது போன்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் இவர் வந்து நிறைய ஆர்வம் காட்டி வந்தாங்க. இதுலேயே பர்டிகுலராக இவருக்கு வந்து அப்சட்ரிக்ஸ் அண்டு கைனகாலஜி அதாவது மகப்பேறு மருத்துவம் பெண் நோயியல் இதில் அதிக ஆர்வம் இருந்தது. ஸோ அந்த 2 பாடங்களை கூடுதல் கவனம் செலுத்தி ஆங்கஸ் மெக்டொனால்ட் படித்து வந்தாங்க. இதுக்கப்புறமா 1864ஆம் ஆண்டு ஆங்கஸ் மெக்டொனால்ட் வந்து அந்த MBCHB அதாவது லட்டினில் மெடிசனே பேக்லோரேஸ் சிறுஜிஐ அப்படின்ற MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இதை வந்து இந்த 1864ஆம் ஆண்டு இவருடைய 28 வயதில் ஆங்கஸ் மெக்டொனால்ட் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல்லேருந்து முடிக்கிறாங்க. முடித்த பிறகு அதே யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் மெடிசன்லேயே போஸ்ட் கிராஜுவேட்டான டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரி அதையும் ஆங்கஸ் மெக்டொனால்ட் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்க ஆரம்பிக்கக்கூடிய இதே காலகட்டத்தில் இவர் மருத்துவம் படித்து முடிச்சிருந்தனால குறிப்பாக இவர் வந்து MBBS முடிச்சிருந்தனால இந்த 1864ஆம் ஆண்டு எடன்பராலேயே இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் இவர் படிக்கக்கூடிய ஸ்கூல்லையே இவர் ஒரு லெக்சரர் இன் ஃபார்மகாலஜி அண்டு மிட்வைஃபரியாக பணிபுரிய தொடங்குறாங்க. ஃபார்மகாலஜி அப்படின்னா மருந்தியல், இதே சமயம் மிட்வைஃபரி அப்படின்னா இந்த பிரசவம் பார்க்குறது சம்மந்தப்பட்டது. ஸோ அந்த 2 பாடங்களை மருத்துவ மாணவர்களுக்கு விரிவுரை கொடுத்து கற்பிக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளராக லெக்சரராக இந்த 1864ஆம் ஆண்டிலிருந்து இவர் படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் பணிபுரிய தொடங்குறாங்க. மேலும் இதே 1864ஆம் ஆண்டு எடன்பராலேயே இருக்கக்கூடிய ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா RIE இது வந்து ஒரு வாலண்டரி ஹாஸ்பிட்டல், எடன்பரா ராயல் இன்ஃபர்மரி அப்படின்னும் அழைக்கப்படும், சாட்டா RIE அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அந்த ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பராவில் ஒரு மருத்துவராக இவர் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. இதுக்கப்புறமா 1865ஆம் ஆண்டு இவருடைய 29 வயதில் ஆங்கஸ் மெக்டொனால்ட் வந்து இவருடைய டாக்டர் ஆஃப் மெடிசனுக்கு உண்டான தீசஸ் ஆய்வு கட்டுரையை இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் சமர்ப்பிக்கிறாங்க. அது வந்து நோட்ஸ் ஆஃப் 3 renal cases illustrative of vasomotor neurosis அப்படின்ற அந்த டைட்டில் இவர் வந்து சமர்ப்பிக்கிறாங்க. அதாவது நோட்ஸ் ஆஃப் 3 renal cases illustrative of vasomotor neurosis அப்படின்ற டைட்டிலில் இவருடைய MD தீசஸ் ஆய்வு கட்டுரையை இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் சமர்ப்பிக்கிறாங்க. சமர்ப்பித்த பிறகு ஆங்கஸ் மெக்டொனால்டுக்கு டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரி வழங்கப்பட்டுடுது. இதுக்கப்புறம்
இதுக்கப்புறம் இதே 1865ஆம் ஆண்டு அந்த எடன்பிராலே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பிரா, இது வந்து எடன்பிரால இருக்கிற சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், அதனுடைய ஒரு ஃபெல்லோவா இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பிரா FRCSED அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1865ஆம் ஆண்டு ஆங்கஸ் மெக்டொனால்டு வந்து பெறாங்க. இதுக்கப்புறம் இதே 1865ஆம் ஆண்டு அந்த எடன்பிராலே இருக்கக்கூடிய ராயல் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு மகப்பேறு மருத்துவமனை, ஸோ அங்குமே இவர் ஒரு மருத்துவராக பணிபுரிய தொடங்குறாங்க. ஸோ அட் அ டைமில் 2 இடம், ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பிரான்ற வாலண்டரி ஹாஸ்பிட்டல், ராயல் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு மகப்பேறு மருத்துவமனை. ஸோ அந்த 2 இடங்கள்ல இவர் மருத்துவராக 1865ஆம் ஆண்டு பணிபுரிய தொடங்குறாங்க. இதுக்கப்புறமா 1866ஆம் ஆண்டு எடன்பிராலே இருக்கக்கூடிய ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பிரா அப்படின்ற ஒரு மெடிக்கல் சொசைட்டி, அதனுடைய ஒரு மெம்பர் ஆங்கஸ் மெக்டொனால்ட் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மேலும் இது 1866ஆம் ஆண்டு ஏப்ரல் 19 அன்னைக்கு, இவர் பிறந்தது ஏப்ரல் 18. ஸோ இவருடைய பர்த்டேக்கு அடுத்த நாள் இவருடைய 30 வயதில் ஆங்கஸ் மெக்டொனால்டு வந்து ஆனி ஃபின்லிசன் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் 1866 ஏப்ரல் 19 அன்னைக்கு இவருடைய 30 வயதில் திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த ஆனி ஃபின்லிசன் மெக்டொனால்டு இவங்க வந்து 1839ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. ஆங்கஸ் மெக்டொனால்டை விட 3 வயசு கம்மி. ஸோ அவங்களுக்கு 27 வயது இருந்தது 1866ஆம் ஆண்டு ஏப்ரல் 19 அன்னைக்கு. ஸோ திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா 1867ஆம் ஆண்டு ஆங்கஸ் மெக்டொனால்டுக்கும் இவருடைய மனைவியான ஆன் ஃபின்லிசன் மெக்டொனால்டு, இவங்க 2 பேருக்குமே ஜேம்ஸ் வார்பர்டன் பெக்பி மெக்டொனால்டு அப்படின்னு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதைத் தொடர்ந்து 1868ஆம் ஆண்டு இதே போலவே ஆங்கஸ் மெக்டொனால்டுக்கும் இவருடைய மனைவியான ஆன் ஃபின்லிசன் மெக்டொனால்டு, இவங்க 2 பேருக்குமே 2ஆவதா தாமஸ் ஃபின்லிசன் மெக்டொனால்டு அப்படின்னு இன்னொரு ஆண் குழந்தையும் பிறந்தது. இந்த நிலையில தான் துரதிருஷ்டவசமா 1869ஆம் ஆண்டு ஆங்கஸ் மெக்டொனால்டுக்கும் இவருடைய மனைவிக்கும் முதலாவதா பிறந்திருந்த அந்த ஜேம்ஸ் வார்பர்டன் பெக்பி மெக்டொனால்டு அப்படின்ற குழந்தை மெனஞ்சைட்டஸ் அப்படின்ற நோயினால பாதிக்கப்பட்டு 2 வயது கை குழந்தையா இருக்கும் போதே இறந்து போயிடுது. இது வந்து ஆங்கஸ் மெக்டொனால்டுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இவருக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பா இருந்தது. இது இவருக்கு மட்டும் இல்லாமல் இவருடைய மனைவியான ஆன் ஃபின்லிசன் மெக்டொனால்டு அவங்களுக்கும் ஏற்பட்ட பெரிய இழப்பாக இருந்தது. ஆனால் இதெல்லாம் கடந்து இந்த மாதிரி துயர சம்பவங்கள் நடக்கும்போது சில இன்பமான நிகழ்வுகளும் இவருடைய வாழ்க்கையில் நடக்கத்தான் செஞ்சது. அதில் குறிப்பாக இந்த 1869 இந்த காலகட்டத்தில் அந்த எடன்பிராலேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பிரா, இது வந்து எடன்பிராவில் இருக்கிற ஃபிசிசியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் ஆங்கஸ் மெக்டொனால்டு வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பிரா FRCPE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1869ஆம் ஆண்டு பெறாங்க. ஏற்கனவே 1865 ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பிராவுடைய ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ 1869ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பிராவுடைய ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா 1870ஆம் ஆண்டு ஆங்கஸ் மெக்டொனால்டுக்கும் இவருடைய மனைவி ஆன் ஃபின்லிசன் மெக்டொனால்டுக்கும் 3ஆவதா ஜெசி கிறிஸ்டல் மெக்டொனால்டு அப்படின்னு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. இதைத் தொடர்ந்து 1871 இந்த சமயம் தான் ஆங்கஸ் மெக்டொனால்டுக்கு வந்து இன்னொரு பெரிய கௌரவம் கிடைச்சது. அது வந்து எடன்பிராலேயே இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பிரா, அதனுடைய ஒரு ஃபெல்லோவா ஆங்கஸ் மெக்டொனால்டு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பிரா FRSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1871ஆம் ஆண்டு ஆங்கஸ் மெக்டொனால்டு வந்து பெறாங்க. இது பெறதுக்கு சர் வில்லியம் டர்னர் தான் சர் வில்லியம் டர்னர் அப்படின்ற ஒரு உடற்கூறியல் நிபுணர், ஒரு அனாட்டமிஸ்ட், அவர் தான் ப்ரப்போசராக இருந்து காரணமாக இருந்தாங்க. ஸோ 1871ஆம் ஆண்டு FRSE அப்படின்ற இந்த ஒரு கௌரவத்தை ஆங்கஸ் மெக்டொனால்டு பெற்றுறாங்க. இதுக்கப்புறம் 1872ஆம் ஆண்டு ஆங்கஸ் மெக்டொனால்டுக்கும் இவருடைய மனைவி ஆன் ஃபின்லிசன் மெக்டொனால்டுக்கும் 4ஆவதா ஆங்கஸ் மெக்டொனால்டு ஜூனியர் அப்படின்னு சொல்லி இவருடைய பேர்லேயே இன்னொரு குழந்தை பிறந்தது, ஒரு ஆண் குழந்தை. ஸோ அந்த குழந்தைக்கு ஆங்கஸ் மெக்டொனால்டு இவருடைய பேரே வச்சாங்க. அதனால தான் ஆங்கஸ் மெக்டொனால்டு ஜூனியர் அப்படின்னு அந்த குழந்தை வந்து அழைக்கப்படுது. அதுக்கப்புறம் 1874ஆம் ஆண்டு ஆங்கஸ் மெக்டொனால்டுக்கும் இவருடைய மனைவிக்கும் 5ஆவதா இன்னொரு குழந்தை வந்து பிறந்தது, ராபர்ட் ஜான் மெக்டொனால்டு அப்படின்னு ஒரு ஆண் குழந்தை. ஸோ இது மாதிரி ஆங்கஸ் மெக்டொனால்டுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் குழந்தைகள் பிறக்கும்போது ஆங்கஸ் மெக்டொனால்டு தான் இவருடைய மனைவிக்கு பிரசவமே பார்த்தாங்க. ஏன்னா இவரே ஒரு
அப்சட்ரிஷியன் மகப்பேறு மருத்துவராக ராயல் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலில் பணிபுரிஞ்சு வந்தனால இதை பண்ணாங்க. மேலும் ஆங்கஸ் மெக்டொனால்டு வந்து லெக்சர்ஸ்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க, விரிவுரையிலையுமே. குறிப்பாக இவருடைய நடத்தக்கூடிய விதம், இவர் வந்து மகப்பேறு மருத்துவத்தை மாணவர்களுக்கு நடத்தக்கூடிய விதமே மிக பெரிய அளவில் ஈர்க்கக்கூடிய வகையில் இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு தெளிவாகவும் எளிமையாகவும் புரியும் வகையில் மருந்தியல், மகப்பேறு மருத்துவம் இதெல்லாம் மருத்துவ மாணவர்களுக்கு ஆங்கஸ் மெக்டொனால்டு வந்து கற்பித்து வந்தாங்க. மேலும் இந்த குழந்தை பிறப்பின் போது இருக்கக்கூடிய சிக்கல்கள், அது அந்த காலகட்டத்தில் நிறைய சிக்கல் வந்து இருந்தது. அதிகப்படியான இரத்தப்போக்கு, அதுக்கப்புறமா குழந்தையை வந்து சரியாக வெளியே எடுக்க முடியாத பிரச்சனை அப்படின்னு மருத்துவத்தில் வளர்ச்சி இல்லாத அந்த காலகட்டத்தில் அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு உண்டான சில ஆராய்ச்சிகள்லையுமே ஆங்கஸ் மெக்டொனால்டு வந்து தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்தாங்க. இதுக்கிடையில் 1876ஆம் ஆண்டு ஆங்கஸ் மெக்டொனால்டுக்கும் இவருடைய மனைவிக்கும் மார்கரெட் பிரம்னர் மெக்டொனால்டு அப்படின்னு இன்னொரு பெண் குழந்தை வந்து பிறந்தது, 6வது குழந்தையாக பிறந்தது. இதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் ஆங்கஸ் மெக்டொனால்டு வந்து ஒரு முக்கியமான புக்கை வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து பிரசவத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது, குழந்தை பிறந்து சைல்ட் பெட். ஸோ இந்த நேரத்தில் அந்த தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஏற்படக்கூடிய இதயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, அது வந்து நாட்பட்ட ரீதியாக இருக்கும்போது, கிரானிக் டிசீஸஸாக மாறும்போது அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஸோ அது குறித்துலாம் ஆங்கஸ் மெக்டொனால்டு வந்து ஆராய்ச்சியும் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்சட்ரிக்ஸில் மகப்பேறு மருத்துவத்துக்கு உண்டான ஒரு பாட நூலையும் இவர் வந்து எழுதினாங்க. அது 1878ஆம் ஆண்டு on the bearings of chronic disease of the heart upon pregnancy, pasteurization and childbirth அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலில் 1878ஆம் ஆண்டு ஆங்கஸ் மெக்டொனால்டு வந்து ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ on the bearings of chronic disease of the heart upon pregnancy, பாஸ்டுரேஷன் அண்டு சைல்ட்பர்த் அப்படின்றது. இதில் இந்த பாஸ்டுரேஷன் அப்படின்றது வந்து அந்த குழந்தை பிறக்கக்கூடியதை வந்து குறிக்கிறது. ஸோ அது குறித்த ஒரு ஒர்க்கை வந்து 1878ஆம் ஆண்டு இவர் எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது வந்து மருத்துவ மாணவர்கள் அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம் படிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பாட நூலாக வந்து இவர் எழுதியிருந்தாங்க. ஸோ அது பாட நூலாக பயன்பாட்டுக்கு வர ஆரம்பிக்குது. இதுக்கிடையில் இதே 1878ஆம் ஆண்டு ஆங்கஸ் மெக்டொனால்டுக்கும் இவருடைய மனைவிக்கும் 7வதா ஜார்ஜ் ஆண்ட்ரூ மெக்டொனால்டு அப்படின்னு இன்னொரு ஆண் குழந்தை பிறந்தது. இதுக்கப்புறம் 1879ஆம் ஆண்டு அந்த எடன்பிராலேயே இருக்கக்கூடிய எடன்பிரா அப்சட்ரிக்கல் சொசைட்டி, இது அப்சட்ரிக்கல் சொசைட்டி ஆஃப் எடன்பிரா அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ எடன்பிராவில் இருக்கக்கூடிய மகப்பேறு மருத்துவ சங்கம், அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக 1879ஆம் ஆண்டு ஆங்கஸ் மெக்டொனால்டு வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுவும் இவர் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு கௌரவமாக இருந்தது. இந்த பதவியில் 1880 1881 அப்படின்னா அடுத்த 2 ஆண்டுகள் இவர் இருந்தாங்க. ஸோ 1881ஆம் ஆண்டு தான் எடன்பிரா அப்சட்ரிக்கல் சொசைட்டியோடைய பிரசிடென்ட் அப்படின்ற பதவியிலிருந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு விலகினாங்க. மேலும் இதே 1881ஆம் ஆண்டு ஆங்கஸ் மெக்டொனால்டுக்கும் இவருடைய மனைவியான ஆன் ஃபின்லிசன் மெக்டொனால்டுக்கும் 8வதா ரேலன் மெக்டொனால்டு அப்படின்னு இன்னொரு ஆண் குழந்தை பிறந்தது. ஸோ மொத்தமாக ஆங்கஸ் மெக்டொனால்டுக்கும் இவருடைய மனைவியான ஆன் ஃபின்லிசன் மெக்டொனால்டுக்கும் 6 ஆண் குழந்தைகள் 2 பெண் குழந்தைகள் அப்படின்னு 8 குழந்தைகள் பிறந்தது. அதில் ஒரு ஆண் குழந்தை மட்டும் பிறந்த 2 ஆண்டுகளிலேயே இறந்திருந்தது. ஸோ இது வந்து ஆங்கஸ் மெக்டொனால்டுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு புறம் இருக்கு. 1882 இந்த காலகட்டத்திலிருந்து ஆங்கஸ் மெக்டொனால்டுக்கு வந்து லங் இன்ஃபெக்ஷன், அதாவது நுரையீரல் தொற்று வந்து ஏற்பட்டு நுரையீரலில் பெரிய பாதிப்பு ஏற்படுது. இதன் காரணமாகவே ஆங்கஸ் மெக்டொனால்டுனால பெரிய அளவில் ஆக்டிவாக இருக்க முடியாத நிலை ஏற்படுது. இருந்தாலும் கூட இவர் வந்து தொடர்ச்சியாக ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பிரா அப்படின்ற வாலண்டரி ஹாஸ்பிட்டலில் ஒரு மருத்துவராகவும், அதே சமயம் ராயல் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற அந்த மகப்பேறு மருத்துவமனை மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலில் ஒரு அப்சட்ரிஷியன் மகப்பேறு மருத்துவராகவும் இவர் தொடர்ந்து பணிபுரிஞ்சாங்க. மேலும் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பிரா மெடிக்கல் ஸ்கூலில் லெக்சரர் இன் அப்சட்ரிக்ஸ், அதே மாதிரி ஃபார்மகாலஜி அண்டு மிட்வைஃபரி, ஸோ இந்தந்த பாடங்களை மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளராகவும் கூட தொடர்ச்சியாக ஆங்கஸ் மெக்டொனால்டு வந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க. இந்த நிலையில் தான் ஆங்கஸ் மெக்டொனால்டோடைய புத்தகம் அந்த ஆன் தி பேரிங்ஸ் ஆஃப் கிரானிக் டிசீஸ் ஆஃப் தி ஹார்ட் அப்பான்
அப்பான் ப்ரெக்னன்சி பார்ட்டுரேஷன் அண்டு சைல்ட் பெட் அப்படின்ற புக்கு அது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது. பரவலாக வந்து அது பயன்பாட்டுக்கு வர தொடங்குது. இந்த நிலையில தான் ஆங்கஸ் மெக்டொனால்டுடைய அவருக்கு வந்து நுரையீரலுக்குண்டான அந்த நுரையீரல் தொற்றுக்குண்டான சிகிச்சை கொடுக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து ஆங்கஸ் மெக்டொனால்டு வந்து பெரிய அளவில் ஆக்டிவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து பெருசாக எந்த விதமான விஷயத்துலையும் கமிட் ஆகாமல் ஓய்வில் இருக்க தொடங்குறாங்க. ஆனாலும் கூட ஆங்கஸ் மெக்டொனால்டுடைய அந்த உடல்நிலை வந்து தேறின பாடு இல்லை. ஸோ இறுதியாக இவர் வந்து 1886ஆம் ஆண்டு பிப்ரவரி 10 அன்னைக்கு இவருடைய 49 வயதிலேயே ஆங்கஸ் மெக்டொனால்டு வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ 1886 பிப்ரவரி 10 அன்னைக்கு இவருடைய 49 வயதில் ஆங்கஸ் மெக்டொனால்டு வந்து இறந்து போயிடுறாங்க. ஆங்கஸ் மெக்டொனால்டு வந்து வாழ்ந்தது வெறும் 49 வருடம், 50 வயசுக்கு வரைக்கும் கூட இவர் வாழலை. அப்படின்னாலும் இவர் செய்த சாதனைகள் மகப்பேறு மருத்துவத்தில் மிகப்பெரியது. இதன் காரணமாக தான் இவர் வாழும்போதே எடன்பரா ஆப்ஸ்டெட்ரிக்கல் சொசைட்டியோடைய பிரசிடெண்டாக 2 ஆண்டுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் இறந்த பிறகு அந்த யுனைடெட் கிங்டமில் ஒட்டுமொத்த பிரிட்டனில் இருக்கக்கூடிய மகப்பேறு மருத்துவர்கள் அப்செட்ரிசியன்ஸோடைய ஒரு குரூப் ஒன்று வந்து ஒரு பெரிய ஒரு அப்செட்ரிக்கல் சொசைட்டி ஒன்று நிறுவனாங்க, ஒரு மகப்பேறு சங்கத்தை நிறுவனாங்க. அந்த ஒரு சங்கத்துக்கு இவருடைய பேரை ஆங்கஸ் மெக்டொனால்டை கௌரவப்படுத்துறதுக்காக மெக்டொனால்ட் கிளப் அப்படின்னு சொல்லி இவருடைய பேரை அந்த ஒரு அப்செட்ரிக்கல் சொசைட்டிக்கு அந்த குரூப் ஆஃப் அப்செட்ரிசியன்ஸ் வந்து யுனைடெட் கிங்டமில் அதை வந்து உருவாக்கி அதை நிறுவி அதுக்கு பேர் சூட்டினாங்க. ஸோ இது வந்து ஆங்கஸ் மெக்டொனால்டு கிடைக்கக்கூடிய ஒரு கௌரவம். இதை விட இவர் எழுதின அந்த புத்தகம் தி பேரிங்ஸ் ஆஃப் கிரானிக் டிசீஸ் ஆஃப் தி ஹார்ட் அப்பான் ப்ரெக்னன்சி பார்ட்டுரேஷன் அண்டு சைல்ட் பெட் அப்படின்ற புக்கானது அடுத்து இவர் இறந்த 50 ஆண்டுகள் கழித்தும் கூட மிகப்பெரிய அளவில் பாடநூலாக மகப்பேறு மருத்துவ மாணவர்களால் பயன்பாட்டில் இருந்து வந்தது. இதுவும் இவர் கிடைச்ச மிகப்பெரிய கௌரவம். இதெல்லாம் கடந்து இவர் இறந்து 100 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இவர் கௌரவங்கள் பெற்றாங்க. குறிப்பாக இவர் 1886ஆம் ஆண்டு இறந்தாங்க. அங்கிருந்து 122 ஆண்டுகளுக்கு பிறகு 2008ஆம் ஆண்டு ஆங்கஸ் மெக்டொனால்டை கௌரவப்படுத்துறதுக்காக ராயல் மெடிக்கல் சொசைட்டி அவங்க தரப்பிலிருந்து அந்த ராயல் மெடிக்கல் சொசைட்டி தரப்பிலிருந்து ஒரு அப்செட்ரிக்ஸ் ஜேர்னல் ஒன்று பப்ளிஷ் பண்ணப்பட ஆரம்பிச்சிருந்தது 2008ஆம் ஆண்டிலிருந்து. ஸோ அது வந்து ஆங்கஸ் மெக்டொனால்டை வந்து டெடிகேட் பண்ணி இவரை நினைவு கூறும் விதமாக தான் அது வந்து 2008ஆம் ஆண்டிலிருந்து பண்ணப்பட்டு வருது. ஸோ இது மாதிரி ஆங்கஸ் மெக்டொனால்டு வந்து இறந்து 100 ஆண்டுகள் கழித்தும் கூட அதுவும் 50 ஆண்டுகள் கூட வாழாத ஆங்கஸ் மெக்டொனால்டு வந்து 100 ஆண்டுகள் கழித்தும் கூட இன்னைக்கு வரைக்கும் போற்றப்படுறார். அப்படின்னா மகப்பேறு மருத்துவத்திற்கு இவர் ஆற்றின பங்களிப்பு தான் முக்கிய காரணம். ஸோ இப்பேற்பட்ட ஆங்கஸ் மெக்டொனால்டு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரே ஒரு விஷயம், ஆங்கஸ் மெக்டொனால்டு இறந்த கிட்டத்தட்ட 31 ஆண்டுகளுக்கு பிறகு 1917ஆம் ஆண்டு ஆன் ஃபின்லிசன் மெக்டொனால்டு அப்படின்ற இவருடைய மனைவி இறந்து போனாங்க. அடுத்தடுத்து இவருடைய குழந்தைகள் எல்லாம் இறந்து போனாங்க. அதில் இந்த ஆங்கஸ் மெக்டொனால்டுக்கும் இவருடைய மனைவிக்கும் 4ஆவதாக பிறந்திருந்த ஆங்கஸ் மெக்டொனால்டு ஜூனியர் அவருமே ஒரு நல்ல மருத்துவராக இருந்து அவரும் ஸ்காட்லாண்டில் மிகப்பெரிய பங்களிப்புகள் எல்லாம் கொடுத்து வந்தாங்க. தேங்க்யூ.